வணக்கம், வெல்கம் டு எஸ்சிடி கேஸ். நம்ம எஸ்சிடி கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் வந்திருக்குதுங்க. ஒரு 16-17 வண்டி இருக்குது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் 70,000லேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. எல்லா வண்டியும் லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேகனார்லேருந்து பார்க்கலாம். 2013ங்க, ஒரே ஓனர் வண்டிங்க. 34 நம்பர் லோக்கல் நம்பரு, ஒரே ஓனர் வண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். பெயிண்ட் குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்குங்க. நம்பர் பாருங்கள், 34 நம்பர் திருச்செங்கோடு நம்பரு, ஒரே ஓனரு. கிலோமீட்ரு 1,03,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டயர் பாருங்கள், ஒரு 60 to 70% இருக்குங்க. வண்டி உள்ளே பார்க்கலாங்க. அப்படியே 4 பவர் விண்டோ, அதாவது பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாம் வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். கிலோமீட்டர் 1,03,500 ஓடி இருக்குது. இதில் சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. சீட் கவர் ஃபுல் மேட் கட்மெண்ட்லேருந்து எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கு. பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதில் வந்து ஸ்டெப்னி மட்டும் இல்லைங்க. நான் முடிஞ்சால் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் இல்லைங்க. ஜாக் லிவர் எல்லாமே இருக்குது. 2013 ஒரே ஓனரு. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது. 2013ங்க, ஒரே ஓனர். 2,75,000 வெரிஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், வண்டி எடுத்து போகலாம். அடுத்து வேகனார் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2012 கடைசிங்க. 2012 11ஆம் மாதம், ஓனர் 3ங்க. இது லோக்கல் நம்பர், அதாவது கோயம்புத்தூர் நம்பரு. இது வந்து எல்பிஜியோடு இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட், பெட்ரோல் ரன்லீவோடு. வண்டி பால் லைன் பாருங்கள், க்ளீன் கண்டிஷனாக இருக்கும். டயர் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வண்டி எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. இதில் வந்து 2 பவர் விண்டோ தான் வருங்க. 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க. 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஃபுல் மேட் கட்மெண்ட் எல்லாமே க்ளீனாக இருக்கும். பேக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டயர்லேருந்து எல்லாமே காமிச்சிருங்க. வண்டி சுற்றியை பார்த்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ இல்லைங்க, எல்எக்ஸ்ஐ. நல்லா இருக்குங்க. இது பாருங்க, ரவுண்ட் டேங்க் ஸ்டெப்னிங்க க்ளீனாக இருக்கும். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் கண்டிஷன், சுத்தமாக வெரி நீட்டாக இருக்குது பாருங்கள். வண்டி அடிவிடாத ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. இது 2012 கடைசிங்க. ஓனர் மட்டும் 3, லோக்கல் நம்பரு, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு, பெட்ரோல். 2,65,000 வெரிஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்து சேண்ட்ரோங்க, ஹுண்டாய் சேண்ட்ரோ. 2007 மாடல், லோக்கல் நம்பரு, கோயம்புத்தூர் நம்பருங்க. பியூர் பெட்ரோலு. பாடி லைன் பாருங்கள் க்ளீனாக இருக்கும். டயர் 4 நியூ டயர். 4 பவர் விண்டோ வந்துருங்க. பவர் விண்டோ 4 வந்துடும். பவர் ஸ்டீரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க. கிலோமீட்ரு 1,50,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கும். க்ளீனாக இருக்குது வண்டி. அதாவது எந்த இடத்துலையும் ஒரு பொரிச்சல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுன்னு வச்சுங்களேன். எந்த வண்டியிலையுமே நம்மகிட்ட அப்படி வண்டி எடுக்கிறது இல்லைங்க. ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்ஜின் ரூம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள். க்ளீன் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கள் சுத்தமாக இருக்குது. வண்டி பெட்ரோல் வண்டிங்க. 2007 2 ஓனர் வண்டி. 1,48,000 வெரிஃபைனல் கொடுத்துடலாங்க. இது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்ப்போங்க, i10. ஹுண்டாயில் i10ங்க. இது 2011 மாடல். ஆனால் ஓனர் மட்டும் 4. ஆனால் வண்டி நீட்டாக இருக்குது. சின்ன பட்ஜெட், பியூர் பெட்ரோலுங்க. டயர் 4 ஆவரேஜாக, அதாவது கம்மியாக தான் இருக்குது. ஒரு 40% அவ்வளோதான் இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 96,000 ஓடி இருக்குங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. நாலு பவர் விண்டோ வந்துருங்க. பவர் ஸ்டீரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துருங்க. கிலோமீட்டர் 96 ஓடிக்குது. பெட்ரோல் வண்டி. ஓனர் 4, கிலோமீட்டர் ரொம்ப கம்மி, லோ கிலோமீட்டர். பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. எல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்டெப்னி இருக்குது. வண்டி வெரி நீட்டாக இருக்குது பாருங்கள். பெயிண்ட் குவாலிட்டி. இதில் மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா டயரு ஓனர், ஆனால் அந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்கலாம். 2011 மாடல். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். நீட் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இது வந்து ஓனர் 4ங்க. பெட்ரோல் வண்டி. 2011. எஃப்சி வந்து இன்னும் 2 மாதத்துக்கு தான் இருக்குது. 1,59,000 வெரிஃபைனல் கொடுத்துடலாங்க. 2011 1,59,000 கொடுத்துடலாங்க. இது 2009ங்க. இது 2009 பார்த்தீங்கன்னா ஓனர் 3ங்க. 29 வரைக்கும் எஃப்சி பேப்பர் கார்டில் இருக்குது. இதுவும் பெட்ரோல் வண்டி தான். வண்டி லோக்கல் டியோவில் தான் இருக்குது, பார்க்கலாங்க. இது டயர் கம்மியாக தான் இருக்குங்க. டயர் ஒரு 40-30 இருக்குங்க.
2 பவர் விண்டோ வந்துருக்கு. இதில் கிலோமீட்டர் 98,000 ஓடி இருக்குதுங்க. பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாம் வந்துருங்க. ரிவர்ஸ் கேமராலிருந்து ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாம் வந்துடும். சீட் கவர் ஃபுல் மேட் கட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இன்டீரியல் பக்காவாக இருக்கும். பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இதில் வேணால் ஸ்டெப்னி இல்லைங்க. வண்டி பாடி சுத்தமாக இருக்கும். எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். 4 டோரே ஓப்பனாக காமிக்கிறோம். நீட்டாக இருக்கும். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ குவாலிட்டி வண்டி. ஓனர் 3 ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பெயிண்ட் குவாலிட்டியிலேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே 1,90,000 வெரிஃபைலாம் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்ப்போம். மாருதி 800 2001 மாடல், ஓனர் 2, 27 கடைசி வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டி. புக்கில் எண்டாஸ் இருக்குதுங்க. அதாவது எல்பிஜி எண்டாஸ் இருக்குது, ஆனால் வண்டியில் டேங்க் கிடையாது. பியூர் பெட்ரோல். 4 டயர் நியூ டயருங்க. இது ஒரு M50 மாடல். கிலோமீட்டர் வந்து 50,000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடி இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் எல்லாம் பக்காவாக இருக்குது. சீட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. எல்லா ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, வண்டி ஒரிஜினல்லே இருக்குது. ஹை ஸ்பீடு வண்டிங்க. பெட்ரோல் வண்டி. வண்டி நல்லா இருக்குது. மேலே ரூப்பில் மட்டும் அதாவது வெயில் நேரத்தில் பெயிண்ட் லைட்டாக உறிஞ்சிருக்கும். வேறு வண்டியில் எந்த குறையும் கிடையாது. நீட்டாக இருக்கும். சின்ன பட்ஜெட் வண்டி. ஒரு ஓட்டிப்பாளர் இருக்குது. அருமையான வண்டின்னு வச்சுங்களேன். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதாவது பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு பொருட்கள் கிடையாது. சேஸ் நம்பர்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. அப்புறம்லேருந்து தெளிவான வண்டி. M50 மாடல். 75,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. எஃப்சி கரண்ட்டு, 2 ஓனர், பெட்ரோல். 75,000 கொடுத்துடலாங்க. அடுத்து 2011 அதே 800 தாங்க. 34 நம்பர் திருச்செங்கோடு நம்பரு. எஃப்சி இது பக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன். 30,000 மேலே செலவு பண்ணிக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். தெளிவான வண்டி. ஓனர் 4ங்க. டயர் 4மே நியூ டயர். எல்பிஜியோடு இருக்குன்னு வச்சுங்களேன். எல்பிஜிங்க. கிலோமீட்டர் கம்மியாக தான் காமிக்குது. இப்போ நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன். ஃபுல் மேட், கட் மேட், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு. செட் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. லெதர் சீட்டுங்க. இது ஒரு எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது. பெட்ரோல்லையும் ஓடும். ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. டேங்க் பெரிய டேங்க். இது வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. தெளிவாக இருக்கும். (2011) ஓனர் 4. ஃபுல் வேலை செஞ்சுட்டுங்க. பில்லோடு வச்சுக்கிறேன். 33,000 வேலை செஞ்சுருக்குதுங்க. 1,37,000 வெரிஃபைனல் கொடுத்துடலாம். இந்த வண்டி திருச்செங்கோடு வண்டி. 4 ஓனர். 1,37,000 ஃபைனல் கொடுத்துடலாங்க. அடுத்து இது ஒரு ஆல்டோங்க. 2004 மாடல். ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. பெயிண்ட் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டி. இது 39 நம்பர் திருப்பூர் நம்பரு. டயர் நியூ டயர் 2மே ஃப்ரண்ட்டு. பேக் டயர் 2 ஆவரேஜாக இருக்குங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குங்க. இது 2 பவர் விண்டோ வர மாடலுங்க. பேக் சீட் இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். பாடி சுத்தமான பாடிங்க. இன்றைக்கி சின்ன பட்ஜெட்டு. பெட்ரோல் வண்டி. ஆல்டோ 2 ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. திருப்பூர் நம்பரு. 2 ஓனரு. 70 ரூபாய்க்கு வெரிஃபைன் கொடுத்துடலாம். அதுலேயும் ஒரு 1000 வருஷம் 69,000 கூட கொடுத்துடலாம் ஃபைனலாக. நேராக வந்து ஓட்டி பாருங்கள். எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. அடுத்து ஃபோர்டு ஃபிகோங்க. அருமையான வண்டி. ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. ஓனர் 3. கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. ஃபேன்சி நம்பரு. 38 கோயம்புத்தூர் நம்பருங்க. நல்ல வண்டிங்க. டீசல் வண்டி. 4 டயரு நியூ டயருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. சீட் கவர் பக்காவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 136 ஓடி இருக்கும். இது ஒரு டீசல் வண்டிங்க. வண்டி சுத்தமாக இருக்கும். பேக் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்களேன். டீசல் வண்டி உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் எங்கேயும் கிடைக்குது பாருங்கள். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். 2010 ஓனர் 3. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் கண்டிஷனில் சுத்தமாக இருக்குன்னு. இது வந்து தெளிவாக இருக்குது. ஒரு ஆயில் லீக்கேஜ் மட்டும் எதுவும் கிடையாது. ஒரு தரமான வண்டி. 2010 3 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. 1,80,000 வெரிஃபைன் கொடுத்துடலாங்க. எஃப்சி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. வந்து ஓட்டி பாருங்கள். ஏன்னா டீசல் வண்டி, லோ பட்ஜெட்டு, நல்ல வண்டிங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து கருப்பு கலருங்க. அதாவது பிளாக்கு.
சென்னை நம்பரு 2 ஓனரு, பெட்ரோல் வண்டி, ஸ்விஃப்ட் டிசைருங்க. வண்டி ரொம்ப பெயிண்ட் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப க்ளீன் கண்டிஷன் இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30% அந்த கண்டிஷன் தான் இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துருங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடும். 1,22,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. செட்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடும். ஏசி நல்லா இருக்குது, சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஸ்விஃப்ட் டிசைர். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. இது அப்படி தாங்க, பெட்ரோல் வண்டிங்கிறதுனால ஒரு பட்ஜெட் கம்மியான பட்ஜெட் கொடுக்கலாங்க. எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள். எல்லா டோரையுமே ஓப்பன் பண்ணிக்க வாங்கிக்கலாங்க. வண்டி சுத்தமாக க்ளீன் கண்டிஷன் இருக்கும். இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே இது கம்மிங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஸ்விஃப்ட் டிசைரு, நல்ல வண்டிங்க. இது ஃபைனல் ரேட் பார்த்திங்கன்னா, அதாவது 29 வரைக்கும் கரண்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. எஃப்சி 29 வரைக்கும் 2 ஓனர், பெட்ரோலு 2,50,000 ரூபாய்க்கு வெரிஃபைன் கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க. அடுத்த டிசைர் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி எல்டிஐ. இது வந்து ஓனர் 4ங்க, ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸு 28 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. வண்டி நல்லாயிருக்கும். நம்பர் பாருங்கள், அருமையான நம்பர் TN 45 22 23 நம்பர், ஃபேன்சி நம்பரு. இது ஒரு கோல்டு சில்வர் கோல்டும்பாங்க கலரு. டயர் பார்த்திங்கன்னா 2 டயர் நியூ டயருங்க, ரெண்டுமே ஆவரேஜ் ஒரு 50% இருக்கும். இது வந்து எல்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்துங்க பவர் விண்டோ வராது. பவர் ஸ்டேரிங், ஏசி, செட்டு, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படி காமிச்சிருங்க, 1,53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. மற்றபடிக்கு வண்டி க்ளீனாக இருக்கும். சீட் கவரு ஃபுல் மேட் கட் மேட் இருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு டிக்கி பேஸ் உள்ள வண்டிங்க. பேக் சைட் இருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி தாங்க டிக்கி பாருங்கள் எவ்வளோ பேஸ் நல்லா இருக்குதுன்னு பெருசாக. இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இது வண்டி எடுத்திங்கன்னா ₹1 செலவு கிடையாது. டீசல் அடித்து அப்படியே ஓட்ட வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக நல்லாயிருக்கு. ஒரு 2008 மாடல், ஓனர் மட்டும்தான் 4ங்க. டீசல் வண்டி எல்டிஐ. இது வந்து ஃபைனல் 2,40,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. அது கூட பெட்ரோல் வண்டி 250 சொன்னால் இது 2,40,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க. அடுத்து பார்க்கலாங்க VDI ஷிஃப்ட்டுங்க, டீசல் வண்டி. இது சென்னை நம்பருங்க, 2வது ஓனர் லோக்கல் டியோ, டீசல் VDI 2011 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, பெயிண்ட் குவாலிட்டி சில்வர் கலருங்க. இது பார்த்திங்கன்னா டயர் 4மே பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்குங்க இந்த வண்டிங்க. அப்படி பார்த்துக்கலாங்க. 4 பவர் விண்டோ வந்திருக்கேன். கிலோமீட்டர் மட்டும் பார்த்துக்கலாங்க, 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 பவர் விண்டோங்க, பவர் ஸ்டேரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. சீட் கவர்லாம் பாருங்கள் பிளாக்ல கொடுத்துருக்குது, நல்லாயிருக்கும். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸ்பீக்கர் 2 வந்துருங்க. ஸ்டெப்னி டயரு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். VDI 2011ங்க, சில்வர் கலர், வெரி நீட்டாக இருக்குது வண்டி. சின்ன பட்ஜெட் கொடுத்துர்லாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். சேஸ் நம்பர் மெயினாக வந்து இது சேஸ் நம்பர் இந்த மாடலுக்கு வந்துங்க துருப்பேர், அதனால் சொல்கிறது தான். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது 2011 2 ஓனருங்க. இது ஃபைனல் ரேட் டீசல் வண்டி 3,25,000 ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்க, சின்ன ஸ்பூல் பண்ணித்தரேன். இது பாருங்கள் லோக்கல் நம்பரு, அதாவது கோயம்புத்தூர் நம்பரு, ஒரே ஓனர், சிங்கிள் ஓனரு, 2015 10வது மாதங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். தெளிவான வண்டிங்க, ரொம்ப குவாலிட்டியான வண்டி. இப்போ பார்க்கலாம் லைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. டயர் 4மே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் டயர் 2 ஒரு 80% இருக்குங்க, பேக் டயர் 2 ஒரு 50% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்துக்கலாங்க. கிலோமீட்டர் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா 4 பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாக் சிஸ்டம், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் ஆளினால் நீட்டாக, ஏசி எல்லாமே வந்துருங்க. க்ளீனாக இருக்கும் வண்டி. சீட் கவர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, நீட்டாக இருக்குது. பேக் சீட்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. பேக்கில் பாருங்க எவ்வளோ க்ளியராக இருக்குன்னு இருங்க, நீட்டாக இருக்கு பாருங்க. டயர் வந்து ஸ்டெப்னி டயர், புது டயருங்க, வண்டி நல்லாயிருக்கும்.
எல்லாமே க்ளீன் கண்டிஷனாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கள், அப்படியே தகன்னு இருக்குது பாருங்கள். சேஸ் நம்பர் காமிங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். 2015 10வது மாதங்க வண்டி, டீசல் வண்டி, தெளிவான வண்டிங்க. 4,70,000 வெரிஃபைன்னு கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், இன்னும் குறைச்சி பண்ணித்தரேன். இது வந்து கோபிசிட்டி விலை நம்பருங்க, லோக்கல் நம்பர் 36 நம்பர், டீசல் வண்டி. இது 2017 மாடலுங்க வண்டி பாருங்கள். லோக்கல் நம்பரு, பார்க்கலாம், லைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. பெயிண்ட் குவாலிட்டி தரமாக இருக்குது. லோக்கல் நம்பருங்க. டயர் பார்த்திங்கன்னா 4மே நியூ டயருங்க. அது 4 பவர் விண்டோங்க, மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருங்க. கிலோமீட்டர் 110 ஓடி இருக்குங்க. பவர் ஸ்டீரிங், மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கு. பிளாக்ல சீட் கவர் கொடுத்துருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனருங்க. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சிங்கிள் ஓனர், 110 ஓடி இருக்குது. 4 டயரு நியூ டயரு, நல்லாயிருக்கு பாருங்கள். டயர் எல்லாமே அருமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது பாருங்கள். இது ஒரு டீசல் வண்டி, 2017 ஒரே ஓனருங்க. எல்லாமே க்ளீன் கண்டிஷன், சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. எல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. 2017 டீசல் வண்டி, வீடியோ கோபி நம்பரு, ஒரே ஓனரு, 110 ஓடி இருக்குது. 5,69,000 ஃபைனல் கொடுத்துடலாம். நேரில் ஓட்டி பாருங்கள். இது பாருங்கள், டாப் எண்டு ஜெட்டக்ஸை லோக்கல் நம்பர், ஈரோடு நம்பருங்க. நம்பர் பாருங்கள், அருமையான நம்பரு, ஈரோடு நம்பரு, 14 கடைசி 15 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ரிமோட் கீ வந்துருங்க. லோக்கல் நம்பரு, ஒரே ஓனருங்க. பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பாருங்கள், எல்லாமே லைட்லேருந்து எல்லாமே பார்க்கலாங்க. டயர் 4 ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. 4 அலைவீலுங்க. பார்த்திங்கன்னா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சும் ஓடிட்டுருக்குங்க. 4 பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க. மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பவர் விண்டோ, லாக் சிஸ்டம், பவர் ஸ்டேரிங்கு, அதாவது பட்டன் ஸ்டார்ட் வண்டிங்க. 150 ஓடி இருக்குது. ஒரே ஓனர், மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது வண்டியில் எது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சீட் கவர் போகிறதுனால எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துருங்க. 2 ஏர் பேக் வந்துருங்க. இதில் டாப் எண்டுங்கிறதுனால 2 ஏர் பேக் வந்துருங்க. 4 அலைவீல் வந்துடும். எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருங்க. இதில் குறை சொல்கிறக்கு ஒன்றும் கிடையாதுங்க. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். டாப் எண்டு சொல்லவே வேணுங்க. அது ஈரோடு நம்பரு, ஒரே ஓனருங்க. எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்டெப்னிலேருந்து எல்லாம் நல்லாயிருக்கு. லோக்கல் நம்பருங்க. ரொம்ப ஒரு தரமான குவாலிட்டியில் இருக்குது. இன்ஜின் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக ஒரு தரமான குவாலிட்டியில் நீட்டாக இருக்குது பாருங்கள். அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் கிடையாது. தெளிவான வண்டிங்க. 2014 கடைசி 15ங்க, ஒரே ஓனர், டாப் மாடல், 2 ஏர் பேக் வந்துடும். 4 அலைவீல் வந்துருங்க. கிலோமீட்டர் 150 ஓடிக்குது. பெட்ரோல் வண்டி. 4,70,000 வெரிஃபைனில் கொடுத்துடலாம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்தது அதே பெட்ரோல் வண்டி தாங்க, விஎக்ஸ்ஐ, ஈரோடு நம்பர், ஒரே ஓனரு. வண்டி தெளிவான வண்டி பாருங்கள். 86 நம்பர், ஈரோடு நம்பருங்க. ரெட் கலரு, நல்ல வண்டி. பார்க்கலாம், லைட்லேருந்து எல்லாமே பாருங்களேன். சிங்கிள் ஓனருங்க. 2015 மாடல். டயர் 4 நியூ டயர். கிலோமீட்ரு சர்வீஸ் ரெக்கார்டு 170. பெட்ரோல் வண்டி. 4 பவர் விண்டோ, மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருங்க. கிலோமீட்டர் காமிச்சிருங்க. 170 ஓடிக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துடும். ஃபுல் மேட் கட் மேட் சீட் கவர் இருந்து எல்லாமே வந்துடும். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே, எல்லாம் க்ளீனாக இருக்குது. அடுத்து இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க. நீட்டாக இருக்குது. அடிவார் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டிங்க. இது 2015ங்க. கம்பெனி சர்வீஸ் 170 ஓடிக்குது. பெட்ரோல் வண்டி, ஒரே ஓனர், ஈரோடு நம்பரு. 4,60,000 வெரிஃபைன் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அதாவது நம்மகிட்ட எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியுமே நீங்கள் வாங்க, நான் சொன்ன ரேட் வந்து முன்னப்படம் பண்ணித்தரங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எல்லா வண்டியும் பார்த்துக்கலாங்க. தரமாக வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். ஃபோன் பண்ணி கேளுங்க, தகவல் சொல்கிறோம். மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் தாராளமாக ரேட் எந்தளவுக்கு முடியுமோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துறேங்க, பண்ணிக்கலாங்க. நீங்கள் எஸ்டிடி கார்ஸுக்கு நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குது, என்னென்ன வேரியன்ட் இருக்குதுன்னு தெரியும். தகவல் கேட்டிங்கனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் தகவல் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க. நேரில் வாங்க. எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி பிடிக்கும். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அதாவது வண்டி உங்கள்ட்ட வண்டி ஏதாவது இருந்தாலும் கொண்டு வாங்க, எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 வீலர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதையும் கூட கொண்டு வரலாம். கார் மட்டும் இல்லை, 2 வீலர் கொண்டு வரலாம். எல்லோரும் வண்டி பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டி பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபாலோவர் எல்லாருமே நம்ம எஸ்ஐடி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.